ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? நான் புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இந்த வாரம் ரொம்ப டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. எந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னா, நியோ சாரோட யங் ஆண்ட்ரும் எல்லாருக்கும் 2.0 தமிழ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது ப்ரைஸ் வந்து ₹150. டெஸ்ட்டு வந்து 3 days ஒன்ஸ் இருக்கும், தமிழ் மட்டும். அந்த டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல் எல்லாமே பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணேன். சரி, ஓரளவுக்கு நம்ம வந்து சிலபஸை கவர் பண்ணிட்டோம் தமிழில். சாரோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் அவுட் சோர்ஸும் கவர் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் அது 3 days ஒன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி படித்ததையும் படிக்கணும், இந்த அவுட் சோர்ஸையும் சேர்த்து படித்து டெஸ்ட் எழுதணும். 3 நாள் தான் கேப் இருக்கா, அதனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் டெஸ்ட் எழுதிட்டு டெஸ்ட்டும் அவ்வளோவா மார்க் வரல, ஒரு 62 அந்தளவுக்கு தான் வருது. ஏன்னா ரொம்ப டெப்த்தாக உள்ளே போய் கொஷின் கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி இருந்தால் தான் நல்லது. அப்படி நம்ம மிஸ்டேக் டெஸ்ட் எழுதணும், டெஸ்ட் எழுதுனதை வந்து கரெக்ஷன் பண்ணணும், மிஸ்டேக் விட்ட கொஷின்லாம் அதை வந்து அனலைஸ் பண்ணணும். அப்படின்றப்ப அது ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷராக போகிற மாதிரி போயிட்டுருக்கு. முன்னாடி படித்ததை ரிவைஸ் பண்ணணும், அதே நேரத்தில் புதுசாக இருக்கிற லெசனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்குள்ளே டெஸ்ட் மார்க் பார்த்தா இன்னும் ப்ரெஷர் ஆகுது. டைம் மேனேஜ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதனால் வந்து இந்த 280 டாபிக்ஸை 140 days முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன்ல, அது ரொம்பவே அடி வாங்கிட்டுருக்கு. இப்போ ஃபோக்கஸ் ஃபுல்லாக தமிழ்லே வைக்கிற மாதிரி இருக்குது. ஜிஎஸ்ஸும் பார்க்கல, மேக்ஸும் பார்க்கல. மேக்ஸுன்னு சொல்ல தான் ஞாபகம் வருது, நான் உங்ககிட்ட இந்த போன வீடியோவில் கேட்டிருந்தேன் மேக்ஸுக்கு வந்து எந்த சேனல் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. எல்லாருமே வந்து தங்கமுத்து சாரோட வீடியோ பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கம்பைன் ஸ்டடி பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்னெல்லாம் டாபிக் படிக்க போகிறோம் அப்படின்றத நாளே பிளான் பண்ணி வச்சுட்டு, மறுநாள் வந்து அதை படித்து முடிச்சுட்டு மாற்றி மாற்றி கொஷின் கேட்டுக்கிறது. எனக்கு தெரியாதா அவங்களுக்கு சொல்லித்தரது, அவங்களுக்கு தெரியாத எனக்கு சொல்லித்தரது, ஷார்ட்கட் அவங்களுக்கு தெரிஞ்சதையும் எனக்கு ஷேர் பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் கரெக்டாக ஒரு பிளான் பண்ண முடியல. என்ன பண்ணுறது, இதை எப்படி கொண்டுட்டு போகிறது, டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்க முடியல. ஆனால் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக கேட்டிருக்காங்க. நமக்கெல்லாம் எப்படி கேட்க போகிறாங்கன்னே தெரியல. அதை நினச்சா வேறு ரொம்ப பயமாக இருக்குது. இதில் குரூப் 4 வந்து ஜென்ரல் இங்கிலீஷையும் ஜாயின் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்களா, அது அப்படியே இந்த விஷயம்லாம் ஓடிட்டே இருக்கவும் படிக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. ஒரு எக்ஸாமுக்கு இடையில 1000 தடங்கள் வருது. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் படிச்சுட்ருக்கணும். எப்படியாச்சும் இந்த இயரே எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கவலைப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, கன்சிஸ்டன்சியாக இருந்தால் ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகலாம். நீங்களும் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு நிறைய தடவை நீங்கள் வந்து யோசித்து ஜாயின் பண்ணுங்கள், உங்களால் முடிச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு. ஏன்னா ஆல்ரெடி சிலபஸை பாதி கவர் பண்ண என்னாலே வந்து டெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக கொண்டுட்டு போக முடியல. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் அவுட் சோர்ஸ் எல்லாமே சார் கவர் பண்ணிடுவார். நமக்கு படிக்கிறதுக்கு தான் டைம் வேணும். அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லைனா வேறு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் டோன்ட் வரி, ஸ்டார்டிங்கில் எல்லாேருக்கும் டஃப்பாக தான் இருக்கும். லெட்ஸ் இம்ப்ரூவ் டுகெதர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் போய் படிக்கிறேன். see you in the next vlog. Thanks for watching.